இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. நல்லா வீட்டிலேயே சேஃபாக இருங்க. லாக்டவுனில் வெளியில் போகவே கூடாதுனால நான் உங்களுக்கான பட்டாணி மசாலா இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது இருக்கிற பொருள் மட்டும் வச்சு சமைங்க. அடிக்கடி கடைக்கு போகாதீங்க. பட்டாணி மசாலா இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காஞ்ச பட்டாணி ஒரு கப் எடுத்துருக்கேன். எத்தனை மணி நேரம் ஊற வச்சிருக்கு. 3 உண்டு கலந்து செத்து போனேன். மூடி போட்டு 4 விசில். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். ஆப்பிள், பூண்டு, இஞ்சி உட்டுண்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரணும். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. உருளைக்கிழங்கு எடுத்துறேன். உருளைக்கிழங்கு தோட்டுக்கிட்டேன். இது சேர்த்திக்கணும். இப்போ மசிச்சுக்கிறேன். நல்லா மசிச்சு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், பட்டாணி மசாலா சேர்த்திக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு. கலந்து விட்டுக்கலாம். அரைச்சு வச்ச மசாலா, ரெண்டு கப் தண்ணி, நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம பட்டாணி மசாலா ரெடி. இப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிடுறேன். தேவையான அளவு புளி, இப்போ பட்டாணி மசால், பொடியாக கட் பண்ண வெங்காயம்,
green chutney, chutney, save, marina கப்புன்னு மல்லி எண்ணெய். நம்ம பட்டாணி மசாலா ரெடி.